بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிற ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அது எப்படி முரணாக இருக்கிறது என்பதை விளக்கினோம். இதை காப்பி அடித்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஒரு ஹதீஸை இட்டு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னோடி இந்த ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இது சனது ரீதியாகவே தப்பான ஹதீஸு இருந்தாலும் இதே மாதிரி ரிலேட்டிவாக இருக்கிறதுனால இதையும் அதுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினால இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், மௌலுஆத் இப்னுல் ஜவுசி அவர்கள், இப்னுல் ஜவுசி அவங்க அல் மௌலுஆத்துன்னு சொல்லி ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன அவர் சொல்வார்னு கேட்டால், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸையெல்லாம் அறிவிப்பாளர் வரிசையோடு கொண்டாந்து போட்டு இதில் இந்த இட்டுக்கட்டவன் யார் என்று அடையாளம் காட்டி அதை விளக்குறதுக்குரிய நூல் தான் அல் மௌலுஆத் என்கிற நூல். நிறைய பேர் இந்த தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறது இப்னு ஜவுசி அவங்க எழுதுனது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் போட்டு, இதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை வருது, அதில் செய்தி வரும்போது என்ன செய்கிறது, நான் பெரிய எழுத்தாக காட்டிடுறேன். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே உள்ளதெல்லாம் வெறும் அறிவிப்பாளர்கள் பேர் தான். இந்த பெரிய எழுத்தை நான் காட்டுறது மட்டும்தான் ஹதீஸுடைய வாசகம். அதில் என்ன வருதுன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூஹா இலைஹி, அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுபவர்களாக இருந்தார்கள். கான யூஹாண்டா காணவங்க சேர்த்துக்கிறணும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஹா இலைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படுபவர்களாக இருந்தார்கள். வ ரஸுஹு, ரசூலுல்லாஹ்வுடைய தலை ஃபி ஹிஜ்ரி அலியின், அலியுடைய மடியில் இருந்தது. ஹிஜ்ருன்னா மடி, இந்த தாய் மடி தொடைன்னு சொல்கிறோம்ல மடி, அதுக்குரிய அரபி வார்த்தை என்னென்னா ஹிஜ்ரு. வ ரஸுஹு, ரஸுஹுன்னா ரஸுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருந்தது ஃபி ஹிஜ்ரி அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலியுடைய மடியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருந்தது. அப்போ அலி உட்கார்ந்துருக்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வைத்து அவருடைய மடியில் படுத்திருக்கிறாங்க, மருமகனுடைய மடியில் படுத்திருக்கிறாங்க. ஃபலம் யுசல்லில் அஸ்ர, அவர் அசர தொழலை. யார்? அலி அசரு தொழலை. ஹத்தா கரபத்தி ஷம்சு, இப்போ ரசூல்லா தொழுதுட்டு இவர் தொடையில் படுக்கிறாங்க மடியில், அவர் தொழுவாமல் இருக்கிறார், அசர் தொழுவாமல். ரசூல்லா படுத்திருக்கிறாங்களே எழுப்பாமல் இருந்துடுறாரு. அப்போ எது வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு? சூரியன் மறைகிற வரைக்கும். ஃபலம் யுசல்லில் அசர, அவர் அசர தொழவில்லை. ஹத்தா கரபத்தி ஷம்சு, சூரியன் மறைகிற வரைக்கும் தொழுவே இல்லை. அப்போ ரசூல் என்ன செய்கிறான், டக்குன்னு முடிச்சு சல்லைத்த யா அலி, அலியை தொழுதுட்டியான்னு கேட்குறாங்க. காலலா, அவர் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ ரசூல்லா அவர் துவா செய்கிறாங்க இப்படி, அல்லாஹும்ம, இறைவா, இன்னஹு, இவர்னா அலி, இன்னஹு இவர், கான ஃபி தாஅத்திக, உனது வழிபாட்டில் இருந்தார். ஓ தாஅத்தி ரசூலிக்க, உன் தூதருடைய வழிபாட்டில் இருந்தார். அதாவது அவங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தார். அவங்களுக்கு ரசூல்லா தொடையில் படுத்திருக்காங்கன்னா எழுப்பாமல் இருந்தார்ல, ரசூல்லா முழிக்க வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதான் இருந்திருக்கிறாரு. ரசூலுக்கு கட்டுப்பட்டும் உனக்கு கட்டுப்பட்டும் இருந்தார். எனவே ஃபர்துது அலைஹி ஷம்ஸ, அவருக்கு சூரியனை திருப்பி கொண்டு வா, அது மறைகிறத நிப்பாட்டி வைக்கிறது. இது என்னென்னா மறைஞ்சிருச்சு, மறைஞ்சது திருப்பி கொண்டு வர்றது என்ன செய்கிறது, அந்த அசரை கொண்டு வர்றது. ஃபர்துது அலைஹி ஷம்ஸ, சூரியனை இவருக்கு திருப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. காலத்து அந்த அறிவிப்பாளர் அஸ்மா சொல்கிறாங்க, காலத்து அஸ்மாவு ஃபராய் துஹா கரபத், அது மறைந்ததையும் நான் பார்த்தேன். சும்மராய் துஹா தலாத்து பாதமா கரபத், மறைந்த பிறகு உதித்ததையும் பார்த்தேன். சும்மராய் துஹா, பிறகு அந்த சூரியனை நான் பார்த்தேன். தலாத்து, உதிப்பதாக பார்த்தேன். பாதமா கரபத், மறைந்ததற்கு பிறகு.
மறைஞ்சதுக்கு பிறகு மறையும் போது மறைஞ்சதை நான் பார்த்தேன், மறைஞ்ச சூரியன் திரும்பி உதித்ததையும் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸு இருக்குது. இந்த ஹதீஸ் குரானுக்கு மாற்றம் என்பதற்காகவும் தள்ளிடலாம். ஆனால் அறிவிப்பாளர் இது சரியில்லை. இது என்னன்னு கேட்டால் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுடைய பட்டியலாம் கொண்டு வந்திருக்கிறார். அந்த நூலுக்கு பேரை என்னது, இட்டுக்கட்டப்பட்டவை. இட்டுக்கட்டப்பையில் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் இதில் அஹமது பின் தாவூதுங்கிறவர் இந்த செய்தி அறிவிக்கிறார். இன்னொரு அறிவிப்பு அதுக்கு இருக்கிறது, ஃபுலைல் இப்னு மர்சூக்குங்கிறவர் அறிவிக்கிறார். இந்த 2 வழிகளில் இதற்கு சனது இருக்கிறது. இதை பற்றி பேசும் பொழுது அந்த அறிவிப்பாளர்களை நம்ம தேடி பார்த்தோம் என்று சொன்னால், அஹமது இப்னு தாவூத் என்பவர் லைசபி ஷையின், இவரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த ஒரு குறை அவர்கிட்ட இருக்கிறது. அடுத்ததாக தாரகுத்தினி சொல்கிறாங்க. தாரகுத்தினி சொல்கிறார், மத்ரூக்குன், தரக்கன்னா விட்டு விட்டான், மத்ரூக்குன்னா விடப்பட்டவர், இவரை விட்டுருவாங்கன்னு அர்த்தம். எல்லாம் அறிஞர்கள் இவரை கணக்கில் எடுத்துக்கிற மாட்டாங்க. தாரகுத்தினி சொல்கிறாரு, மத்ரூக்குன், இவர் விடப்பட்டவர், கதாபுன், பெரும் பொய்யர். விடப்பட்டவர், கதபண்டா பொய் சொன்னான், காதிப் என்றால் பொய் சொல்கிறவன், ஃபால்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக சொல்கிறது, சூப்பர்லேட்டிவில் சொல்கிறது. கதாபுன், பெரும் பொய்யர். யார்? இந்த செய்தியை சொன்ன ஒரு ஆள் அஹமது பின் தாவூதுங்கிற ஒரு ஆள். யார்? மத்ரூக்குன் கதாபுன் அப்படிங்கிறாரு தாரகுத்தினி. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, கான எலவுல் ஹதீஸ், ஹதீஸை மௌதுங்கிறோம்ல, இட்டு கட்டுறது. கான எலவுல் ஹதீஸ், இவர் ஹதீஸை இட்டு கட்டுபவராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உக்கைலி சொல்கிறாரு, கான யுஹத்திஸ் அனி சிகாத்தி பில் மனாக்கீர், நம்பகமானவர்கள் வழியாக, மனாக்கீர்னா முன்கரான ஹதீஸுகள், நம்பகமான ஆள் பேரை போடுவார். செய்தி பார்த்தீங்கன்னா மறுக்கப்படுற செய்தியாக இருக்கும். இப்படி அறிவிப்பவராக இருந்தார். அது மாதிரி இப்னு அதி சொல்கிறாங்க, மத்ரூக்குல் ஹதீஸ், இவருடைய ஹதீஸை விட்டுறணும் என்று யார் சொல்கிறாங்க? இப்னு அதிங்கிறவரும் சொல்கிறார். இது ஒன்றாச்சா. இந்த ஃபுலைல் இப்னு மர்சூக்குன்ற இன்னொரு அறிவிப்பு வருதில்ல, அதை பார்த்தீங்கன்னா யஹ்யா இப்னு மயின் அவரை பலவீனமாக்கி இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இரவில் மௌதுவாத், இட்டு கட்டப்பட்டதையே அறிவிப்பார். இவர் இட்டுக்கட்டி தயாரித்து அறிவிக்கிறவர். அப்போ ஹுத்தி வட சிக்காத்தி, நம்பகமானவர்களையாக நிறைய தப்பான செய்திலாம் சொல்லுவார் என்று. ஆளுக்கு சரியில்லை, இது அடிபட்டு போயிடும். இருந்தாலும் இதுக்கு ரிலேட்டிவாக காட்டுறதுக்காக வேண்டி, அப்போ சூரியன் மறையாமல் நிறுத்தி வச்சது ஒரு சம்பவம், அது புகாரில் வருது. அறிவிப்பு சரியாக இருக்கிறது, அடிப்படை சரியாக இல்லை, கருத்து சரியாக இல்லை. இந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், மறைஞ்ச சூரியன் திருப்பி உதிக்குது. இதை பற்றி அல்பானி ஒரு அழகாக இந்த ஒரு கேள்வி கேட்பார். நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, சமகாலத்து அறிஞராக இருந்தால் நல்ல விஷயங்கள் சொன்னால் யார் சொன்னாலும் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக்கு போர் நடந்துச்சு இல்லையா, அகழ் போர்னா என்ன? அவங்க ஊருக்குள்ளே இருப்பாங்க, ஊரை சுற்றி வளைச்சிவிட்டாங்க, அகழ் தோண்டி தங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முற்றுகையிடப்பட்ட நேரம் தான் அகழ் போருங்கிறது யுத்தத்தில் நேருக்கு நேரம் இப்போ சந்திக்கிற போர் கிடையாது. இவங்க ஊருக்குள்ளே, எதிரிகள்லாம் ஊரை சுற்றி, அப்படி இருக்கும்போது அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு அகழி வெட்டி அதுக்குள்ளே வந்தால் குதிரை வந்தால் உளுந்துரும்ல, ஆளுக்கு வராமல் தடுத்தாங்க. ரொம்ப இங்கேருந்து அம்பு எய்து தான் அந்த போர், அம்பு ஈட்டி எறிகிறது தான் அந்த போர். எதிர்க்க 2 வால் சண்டை போடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடையாது. அவன் எல்லாம் அங்கே நிற்பான், நம்ம இங்கே நிற்போம். இப்படியான ஒரு போர். அந்த போரில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முற்றுகை இட்டுருக்குறான், நம்ம நிப்பாட்டினோம்னா பிரச்சனையாயிரும்னு சொல்லி அவங்களும் கடைசி வரைக்கும் போர் செய்கிறாங்க. சூரியன் மறைஞ்சிருச்சு. அசர் தொழுவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அசர் தொழுவலை. ஏன்னா அசர் தொழுன்னு போனோன்னா அவன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறானே, அவன் அம்பை ஏற்றி விட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம எதிர்த்து என்ன செய்யணும், அதை கேடயத்தை கொண்டு தடுக்கணும், நம்மளும் அம்பு எய்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவன் பின்வாங்கிட்டு போக முடியும். அந்த மாதிரியான உக்கிரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது யாருமே அசர் தொழுகையை பற்றி நினைக்கலை. அப்புறம் இருட்டாச்சுன்னு சொன்னால் அவங்களும் அந்த காலத்துடைய போர் முறை பிரகாரம் அவனுங்களும் போர் செய்ய மாட்டாங்க, நம்மளும் செய்ய மாட்டோம், விட்டுருவாங்க, போர் செய்ய மாட்டாங்க. சூரியன் மறைஞ்சின்னா நிறுத்திடுவாங்க.
எல்லா எல்லா சைட்லையும் நிறுத்திடுவாங்க. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் கேடு, ராத்திரியில் போர் செய்ய மாட்டாங்க. அவங்க சூரியன் மறைஞ்சோன்னு நிறுத்திட்டாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த மாதிரி நம்மளுடைய நடுத்தொழுகை நாசமாக்கிட்டாங்களே பாவிகள்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி புட்டு தொழுவாங்க. வணங்குதா, அது காரணத்தோடு போயிட்டதுனால அந்த தொழுகை பிந்தி தொழுவாங்க. இப்போ நம்ம பார்க்குற என்ன கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் கேட்குறார், அல்பானி இவருக்கு தொடையில் படுத்து கிடந்தாருன்னு அசர் விடுபட்டு போச்சுங்கிறீங்களே, அப்போ ரசூலுல்லாஹ் அசர் விடுபட்டதுக்கு எவ்வளோ கோவப்பட்டாங்க, எவ்வளோ சஞ்சலப்பட்டாங்க. அப்படி ஒரு நிலையில் கவலைப்படாத முகமதே, இந்த சூரியனை திருப்பி வர சொல்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு செஞ்சுருக்கணுமே. இவருக்காக வேண்டி சூரியனை திருப்பி வர்றதா இருந்தால் இதை விட ரசூலுல்லாஹ்வுக்கும் அத்தனை சகாபாக்களும் அசர் போச்சு. ஒரு ஆளுக்கு தான் இப்போ போயிருக்குது. அத்தனை சகாபாக்களும் அசர் தொழுகை போயிடுச்சு ஹந்தக்கு பொருளை. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ் சூரியனை திருப்பி கொண்டு ரசூலுல்லாஹ் கேட்கவும் இல்லையே. இப்படி ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கும்னா அவங்க அது தனக்காக அதை கேட்டுப்பாங்கல்ல. ஒரு ஆளுக்கு விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் சூரியனை பின்ன திருப்பி வர சொல்லி கேட்கலாம் அப்படின்னு ஒன்று ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்குமே. ஆனால் தனக்கு ஏற்பட்ட அந்த இழப்பின் போது கேட்டிருப்பாங்கல்ல, அல்லாஹ் செஞ்சிருப்பானா இல்லையா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அவ்வளோ இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னே கவனிக்கணும். இப்போ அலி சூரியன் மறைஞ்சி போச்சுல, மறைகிற வரைக்கும் அசர் தொழுலையில் திரும்ப உதித்த பிறகு ஒரு தொழுதாரையானால் அது அசர் வக்தில் தொழுது ஆகுமா? அது முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்று அதிசயமாக ஒன்று நிகழுதே தவிர இவர் தான் அசரை விட்டது தானே. இதில் என்ன ஃபாயிதா இருக்குது, இல்லை இதனால் அவருக்கு என்ன நன்மை இருக்குதுன்னு கேட்குறாரு. அல்பானி என்ன கேட்குறாருன்னா, அவரே சூரியன் மறைகிற வரைக்கும் தொழுவலை, மறைஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு ரெக்கார்ட் ஆகி போச்சு, அசர் தொழுகை ஒரு வக்தில் தொழவில்லை. அப்போ ரிவர்ஸ் பண்ணி கொண்டு நடந்தால் அது அசர் தொழுகை எப்படி ஆகும்? இவருக்கு எந்த ஒரு உரிய நேரத்தில் தொழுது ஆகுமா? விடுபட்ட தொழுகையை தொழுது ஆகுமா, இல்லை உரிய நேரத்தில் தொழுது ஆகுமா? ஆகாது. அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எத்தனை பேர் நோம்புலாம் திறந்துருப்பாங்க, சஹாபாக்கள் நினைஞ்சிருப்பாங்க. பல பேர் நோம்பு வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அவங்க ஏற்கனவே சூரியன் மறைஞ்சவனும் நோம்பு திறந்துருப்பாங்க. திருப்பி ரிவர்ஸாக சூரியன் ஊசிட்டு வைங்க, அவ்வளோ பேர் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்குமே. ஏன்னா நோம்பு திறந்து விட்டோம், சூரியன் நிற்கிது, எந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கொள்வது? எவ்வளோ பெரிய சட்ட சிக்கல் குழப்பங்கள்லாம் ஏற்படும் தெரியுமா? இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகளை கேட்குறார். இப்போ நம்ம இதில் அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஹதீஸை வைத்து தான் என்ன செய்கிறாங்க, இது மாதிரிலாம் உண்டாக்குறாங்க. இது ஷியாக்கள் உண்டாக்குறது. அலிக்கு சிறப்பு சேர்ப்பதற்காக வேண்டி அலியின் பேரில் பொய்யை இட்டு கட்டுறவங்க இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அலிக்கு புகழ் சேர்ப்பதற்காக வேண்டி இதை சேர்த்து விட்டாங்க. இது அறிவிப்பாளர் கோளாறுனாலையும் தவறு, அதோடு இதுவும் சேர்ந்துக்கிருச்சு. குரானுக்கு மாற்றமாக இருக்கிறதுனாலையும் அது பொய் தான் என்பது கன்ஃபார்மாக நிரூபணமாகிவிட்டது. இதுவும் அதே மாதிரி விஷயம் தானே. போன சூரியன் திருப்பி வர்றது என்று சொன்னால், சூரியன் மறைஞ்சதுன்னா பூமி என்ன செய்யணும், ரிவர்ஸாக சுற்றணும். பூமி தான் சுற்றணும். அப்போ கூட பூமி ரிவர்ஸாக சுற்றுறதா இருந்தால், ஒரு பிரேக் அடித்து சுற்றுறதா இருந்தால் என்ன செய்யும், அதில் ஏற்பட்டது மாதிரியான எல்லா விளைவுகளும் இதில் ஏற்படும். அதனால் இந்த மாதிரியான கதைகள்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. இது சனது சரியாக இல்லாத ஒரு ஹதீஸ் தான். நேற்று சொன்னது தான் சனது சரியாக இருக்குது, மேற்று சரியாக இல்லைங்கிற ஒரு விஷயம். இது அந்த கருத்தை சொல்லக்கூடிய இப்படி ஒரு ஹதீஸாக இருக்கிறதுனால கூடுதல் நாலேஜுக்காக வேண்டி இதை நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறங்க. ஒன்று. அடுத்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது என்ன ஹதீஸ்னா, இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 3407வது ஹதீஸ். இந்த ஹதீஸெல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் பதிவு செய்யும் பொழுது இதில் பெருசாக விமர்சனம்லாம் வைக்கலை. ஆனால் ஹதீஸ்களை உசூல் பிரகாரம் இதில் வைக்கிறதுக்குரிய அம்சங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் கண்டுக்கிறாமல் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஹதீஸை அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால் இது கண்டிப்பாக இது சரியில்லை, இது குரானுக்கு அது மாற்றம் இல்லை. நிறைய விஷயங்கள் இஸ்லாமிய அடிப்படையே இது தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அது என்ன இருக்குன்னா, இது 3407வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அபூ ஹுரைரா தான் அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா சொன்னார், ஒரு சில மலக்குல் மௌத் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி வருது. இதில் அபூ ஹுரைராவுடைய சொல்லும் மாதிரி தானே இதில் இருக்குது. ரசூலுல்லாஹ் பயன்படுத்தலை அவர். இதில் என்ன வருது, இந்த செய்தியை சொன்னது அன் அபீ ஹுரைரத்தை அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பேர் வரல.
எப்படி வருது? அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால, அபூ ஹுரைரா வழியாக அறிவிக்கப்படுகிறது. கால, அவர் சொன்னார். பின்னாடி வர்ற சம்பவம் வந்து அபூ ஹுரைராவுடைய சொல்லு மாதிரி தான் இந்த புகாரி ஹதீஸில் உங்களுக்கு பார்த்தா தெரிகிறது. அதன்படி பார்த்தோம்னு சொன்னால் அவர் அபூ ஹுரைரா சொல்லுதானேன்னு சொல்லி இதை தள்ளிட்டு போயிடலாம். அதனாலே தள்ளிடலாம். இது அபூ ஹுரைரா சொல்லு, இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதை வந்து இந்த குர்ஆனுக்கு முரண்படுற ஹதீஸுங்கிற ஒரு பட்டியலில் கொண்டு வந்து சேர்க்க தேவைப்படாது. இது வந்து ஒரு சஹாபியுடைய கருத்துங்கிற அடிப்படையில் போயிடலாம். ஆனால் இந்த ஹதீஸ் வந்து புகாரிக்கு வந்து 2 வழியில் கிடைத்திருக்கிறது. ஒரு வழியில் வந்து அபூ ஹுரைராவுடைய சொந்த கருத்தாக வரக்கூடியது கிடைத்திருக்கிறது. இன்னொரு வழியில் ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அது எங்கே வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸை முடிக்கும்போது, கடைசியில் இந்த ஹதீஸை முடிக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகாரி சொல்கிறார், அஹ்பரனா மஅமருன், மஅமர் எங்களுக்கு அறிவித்தார். அந்த அறிவிப்பாளர் சனதெல்லாம் அதில் வச்சுக்கிறணும். ஹம்மாமின், ஹம்மாம் வழியாக அறிவித்தார். ஹதஸனா அபூ ஹுரைரா, அவர் வந்து அபூ ஹுரைரா சொன்னதாக சொன்னார். அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வழியாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக அறிவித்தார். நஹ்வஹு, இதே போல். அப்போ இதே ஹதீஸ்லையே வந்து 2 ஹதீஸு உள்ளே அடங்கி இருக்குதுல. இதை மட்டும் பார்த்துட்டு இது அபூ ஹுரைரா சொல்லுன்னு நம்ம எடுத்துக்கிற முடியாது. அபூ ஹுரைரா சொல்லு மாதிரி தான் இந்த அறிவிப்பு ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த அப்துல் ரஸாக் இருக்கார்ல, முதல்ல யஹ்யா அறிவிக்கிறாரு. யஹ்யா வந்து அப்துல் ரஸாக்கிட்ட கேட்குறாரு. அப்துல் ரஸாக்கு மஅமர்கிட்ட கேட்குறாரு. மஅமர் இப்னு தாவூஸ்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்து அப்பா தாவூஸ்கிட்ட கேட்குறாரு. அவர் அபூ ஹுரைரா கேட்குறாருன்னு வருதில்ல. இந்த அறிவிப்பில் அபூ ஹுரைராவுடைய சொல்லு என்று வருகிறது. ஆனால் இந்த யஹ்யா அப்துல் ரஸாக்கு கொண்டாந்து இங்கேயும் சேர்த்துக்கிறங்க. எங்கே சேர்க்கணும்? மஅமர்னு ஆரம்பிக்குதுல, அதனால் மஅமரை விட்டுவிட்டு இங்கே வாங்க. அஹ்பர்னா, மேலும் அறிவித்தார்னு வருதில்ல. மேலும் மஅமர் அறிவித்தார்னு சொன்னால் அந்த 2 அறிவிப்பாளர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்கிறணும். இது அதில் இல்லை. அதனுடைய இந்த நான் கொடுத்துருக்குற இந்த வாசகம் வந்து இந்த இடத்தில் இல்லை. நீல கலராக கொடுத்துருக்குறேன்ல. ஆனால் இந்த வாசகமும் இந்த ஹதீஸில் உள்ளது தான். இரண்டு அத்துப்பு செஞ்சிருக்கார்ல, அஹ்பரனா, மேலும் அறிவித்தார் என்று சொன்னால் இதே அறிவிப்பாளர் தான். யஹ்யா இப்னு மூசா சொல்லி, அவர் அப்துல் ரஸாக்கிட்ட சொல்லி, அவர் மாமர்கிட்ட கேட்டு, அவர் ஹம்மாம்கிட்ட கேட்டு, அவர் அபூ ஹுரைராட்ட கேட்டு, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்கன்னு வந்துருச்சு. அதனால் இந்த ஹதீஸை வந்து சிலர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரி வந்து அபூ ஹுரைரா சொல்லாத்தானே போட்டிருக்கிறாரு அப்படின்னு சிலர் சொல்லக்கூடும். அபூ ஹுரைரா சொல்லாகவும் போட்டிருக்கிறார். இதே ஹதீஸு இந்த அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு சின்ன மாற்றத்தோட இதை ரசூலுல்லாஹ் சொன்னதாகவும் அபூ ஹுரைரா வழி அறிவித்திருக்கிறாரு. இதை வந்து பிரித்து போட்டால் இது 2 நம்பர் உள்ள ஹதீஸ். இது ஒரு நம்பரு, இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் போடணும். மறுபடி போட்டால் 3407 3408 ஒரு இதுக்குள்ளே அடங்கிட்டதுனால இதே போலன்னு சொல்லிடுறாருல, அடங்கிட்டதுனால அதை விட்டுற வேண்டியது. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாகத்தான் இதில் இறங்கிடணும். இது வந்து இந்த இடத்த வச்சு பார்க்கும்போது அபூ ஹுரைரா சொல்லு மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஹதீஸை வந்து அபூ ஹுரைரா மாத்திரம் இல்லை, அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்ட்டேருந்து அறிவிச்சிருக்கிறாரு. இதில் வந்து விட்டுருப்பார். இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட தான் அறிவிக்கிறது கரெக்டான ஹதீஸாக இருக்கும். இவர் நினைஞ்சிருப்பார், அதை விட்டுருப்பார் இந்த அறிவிப்பாளர். சரி, இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வச்சு பாருங்கள். இன்னும் சொல்ல அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்வதாக இருந்தால் அதையும் சொல்லிட்டு வருவோம். முஸன்னஃப் அப்துல் ரஸாக்னு ஒரு நூல் இருக்குது. அதுவும் நல்லா தண்டிக்கான ஹதீஸ்கள் உள்ள ஒரு நூல் தான். அதில் என்ன வருதுன்னு கேட்டால் பாருங்கள், அபீ ஹுரைரா அனின் நபின்னு வருதா. இதே சம்பவம் முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கில் வருது. அபீ ஹுரைரத்தை அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு போட்டு தான் ஒரு சில மலக்குல் மௌத்தின்ட்டு இந்த சம்பவம் அப்படியே. இந்த சம்பவம் வந்து அப்துல் ரஸாக்கில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், அபூ ஹுரைராவின் கூற்றாக வராமல் அபூ ஹுரைரா நபியிடத்தில் கேட்டு சொன்ன கூற்றாகத்தான் வருகிறது. அப்போ இது புகாரி சொல்கிறார்ல, இன்னொரு அறிவிப்பு அதை வலுப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதே மாதிரியான இதே கருத்து வந்து ஹாக்கிம்லேயும் வருகிறது. ஹாக்கிமில் வரும்போது எப்படி வருதுன்னு கேட்டால், சமீத் அபா ஹுரைரத்தை கூட கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா சொல்ல நான் கேட்டேன், அவர் சொன்னார் கால ரசூலுல்லாஹ் சொன்னார்னு சொன்னார், இன்ன மலக்கல் மௌத்தி. இதே சம்பவம் வருது. அதனால் இந்த ஹதீஸ் வந்து
புகாரியில் அபூ ஹுரைராவுடைய சொல்லு மாதிரி தெரிஞ்சாலும் இதில் வந்து 2 ஹதீஸ் அடங்கி இருக்கிறது. அபூ ஹுரைரா இந்த சனது முடிக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த செய்தி அபூ ஹுரைரா சொந்த கூட்டாக சொன்ன மாதிரி வருது, அது மாத்திரம் கிடையாது, ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது, அதுக்குரிய அறிவிப்பாளர் இதுதான் அப்படின்னு ஒரு அறிவிப்பாளரையும் போட்டு புகாரி சொல்லிட்டார். அதனால் இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுங்கிற வகையில் தான் இது எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யணும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களாண்டு. சரி, என்ன வருதுன்னு கேட்டால், உருசில மலக்குல் மௌத்தி, மலக்குல் மௌத்து அனுப்பப்பட்டார். மலக்குல் மௌத்து எதுக்கு அனுப்பப்படுவார்? மலக்குல் மௌத்துடைய வேலை என்ன? அதிலே பேர்லே விளங்குத, அவருடைய வேலை என்னது? மூத்தாக்குறது தான் வேலை. மலக்குல் மௌத்துங்கிறது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் நியமித்து வச்சுருக்கிறான். குல்லியத்தை வஃபாக்கும் மலக்குல் மௌத்து இல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத்து உங்கள் உயிரை கைப்பற்றுவார். எனக்கு ஒரு மலக்குல் மௌத்து தனியாக இருப்பார், அவருக்கு ஒரே டியூட்டி தான், என் உயிரை கைப்பற்றுறது மட்டும்தான் அவருக்கு டியூட்டி. உங்களுக்கு வேற ஆள் கைப்பற்றுவார். இஸ்ராயல்னு ஒருத்தர் இருக்கார், 50 பேரையும் கைப்பற்றுவாருங்கிறது கட்டுக்கதை. இஸ்ராயலுங்கிற பேரில் ஒரு மலக்கு கிடையாது. இஸ்ராயல்னு ஒன்று இருக்கிறார், அவர் சூர் ஊதுறவர், அது இருக்கார். இஸ்ராயல்னு ஒன்று இருக்கிறார், வந்து என்ன இல்லை இஸ்ராயில் இஸ்ராஃபீல் இருக்கிறார், சூர் ஊதுறவர். இஸ்ராயல்னு ஒரு நபி இருந்திருக்கிறார், யார்? யாக்கூப் நபி. இஸ்ராயல்னு ஐன்னு செய்யப்பட்ட இஸ்ராயல்னு ஒரு மலக்கு இருக்கிறாருன்னு கேட்டால் அப்படி ஒரு மலக்கு கிடையாது. எந்த ஒரு ஆத்தண்டிக்கான ஹதீஸும் அதுக்கு இல்லை. அது இஸ்ராயல் தான் எல்லார் உயிரையும் கைப்பற்றுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியும் கிடையாது. உயிரை கைப்பற்றுறது எப்படின்னு கேட்டால், என் உயிரை கைப்பற்றுறதுக்குரிய எல்லா இதையும் போட்டு ஒருத்தர் காத்துக்கிட்டே இருப்பார். ஆர்டர் வந்தோடனே எடுத்துகிட்டு போயிடுவார். அதுதான் வேலை. ஏன்னா அந்த வசனமே அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும், உங்களை மௌத்தாக்குவார், மலக்குல் மௌத்தி, மௌத்துடைய மலக்கு மௌத்தாக்குவார். அந்த மௌத் மலக்கு யார் என்றால், அல்லது உக்கிலபிக்கும், உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத்துனா என்ன அர்த்தம்? பொதுவாக அதோடு நிப்பாட்டிக்கிறலாம்ல. மலக்குல் மௌத்து கைப்பற்றுவார்ன்றாலேயே ஒரே ஆள் வந்து 50 பேரையும் கைப்பற்றுவார்னு அர்த்தம் வந்துடும். அப்படி வரக்கூடாதுங்கிறக்க அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லது உக்கிலபிக்கும், மலக்குக்கு அல்லாவுக்கு பஞ்சமா, அவன் ஏழம ஜுனூத் ரப்பிக்க இல்லாகும், ஒரு இறைவனுடைய பட்டாளத்தை வந்து அல்லாஹ்வை யாரும் அறிய முடியாது. அவனுக்கு கோடான மலக்குகள் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 50 மலக்கு நியமித்தாலே அது ஒரு பெரிய பஞ்சாயத்து கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்கு இருக்கிறார். அப்போ இதில் என்ன வருதுன்னா, ஒரு சில மலக்குல் மௌத்து அனுப்பப்படுகிறார். இலா மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு அனுப்பப்படுறார். சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிறதுக்கு அனுப்பப்படலை, போய் எடுத்துகிட்டு வான்னு தான் அனுப்பப்படுறார். ஃபலம்மா ஜாஹு, அந்த மலக்குல் மௌத்து ஜாண்டா மலக்குல் மௌத்து ஹூங்கிறது மூசா நபி. ஃபலம்மா ஜா அல் மலக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட மலக்கு வந்த பொழுது சக்கஹூ, சக்கன்னா அரைகிறது, கன்னத்தில் என்ன செய்கிறது? ஓங்கி அரைந்தார். மலக்குல் மௌத்து வந்து உசுரை வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறார்ல, சொன்ன உடனே என்னது உசுரை வாங்க வந்திருக்கிறியா என்று மலக்குல் மௌத்தை நெஞ்சார் மூசா நபி அரைஞ்சிட்டார். அரைஞ்ச உடனே ரஜா, அவர் திரும்பி சென்றார். யார்? அடி வாங்கிக்கிட்டு மலக்கு திரும்பி சென்றார். இலா ரப்பிஹி, இறைவன்கிட்ட திரும்பி போகிறார். போய் ஃபக்கால் அவர் சொல்கிறார், அருசல் தனி, என்னை நீ அனுப்பி வைத்திருக்கிறாய், இலா அபுதின் லா யுரீதுல் மௌத்தை விரும்பாத ஒரு அடியானுக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறாய். என்னை யார்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிற? சாவுறதுக்கு விரும்பாத ஒரு ஆள்கிட்ட போய் என்னை அனுப்பி வச்சு விட்டாய். அரசல் தனி, என்னை அனுப்பியிருக்கிறாய், இல்லை அபுதின் ஒரு அடியார்கிட்ட அனுப்பியிருக்கிறாய். அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார்? லா யுரீதுல் மௌத்தை விரும்பாத ஒரு அடியார்கிட்ட என்னை அனுப்பிவிட்டாய் அப்படின்னு நல்ல இடத்துலையும் போய் முறையிடுறார். நல்லா என்ன செய்கிறான்ட்டா, கால இருஜி இலைகி, நீ மறுபடியும் திரும்ப போ, ஃபொக்குல்லஹு, அவர்கிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்னா, எலவு எதகு, அவர் தன் கையை வைக்கட்டும், அலா மத்தனி சௌரின், ஒரு காளமாட்டினுடைய முதுகின் மீது என்ன செய்யட்டும்? கையை வைக்கட்டும். ஃபலஹு பிமா கத்தத் எதுகு, அவர் கைக்குள்ளே அடங்கிய கை எதையெல்லாம் மூடிக்கொண்டதோ அந்த அளவுக்கு அவருக்கு உண்டு. குல்லி ஷாரத்தின் சனத்துன், ஒரு முடிக்கு ஒரு வருஷம் என்ற கணக்கில் உண்டு. அதாவது காளமாட்டு முதுகில் கொண்டே கையை வைக்க சொல்கிறார். கையை வச்சு அந்த கைக்கு உள்ளே எத்தனை முடி இருக்குமோ அது இருக்கும், 10,000 முடி இருக்கும். அத்தனை முடியை எண்ணி ஒரு முடிக்கு ஒரு வயசு என்று கொடுத்தா போதுமா என்று எல்லாம் கேட்டு விட சொல்கிறான். அப்போ ஒரு முடிக்கு ஒரு வயசுன்னு சொல்லி நீண்ட நாள் வாழ்வார். அப்போ
காளை மாட்டு முடியில் முதுகில் கையை வைக்க வேண்டியது. மாட்டுடைய முடிகள் வந்து ஆட்டு முடியை விட ரொம்ப மெல்லிசாக இருக்கும். இப்போ கையை வச்சு ஆட்டு முடிகள் வந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் வரும். மாட்டு முதுகில் வச்சிங்கன்னு சொன்னால் அது மாதிரி 5-6 மடங்கு அதிகமாக என்ன செய்யும், மாட்டு மெல்லிசாக இருக்குமா தெரியவே செய்யாது, அவ்வளோ பூனை முடி மாதிரி இருக்கும், அந்த ஜாஸ்தியாக முடி இருக்கும். அப்போ ஒரு கைக்குள்ளே வச்சிங்கன்னா அதில் ஒரு 1000 முடிக்கு மேலே வரும். அப்போ 1000 வருஷத்துக்கு வாழ்ந்துருவார், நூஹ் நபி அளவுக்கு வாழ்ந்துருவார் அவர். அப்போ அந்த மாதிரி எல்லாம் கேட்குறான். எப்படி சொல்கிறான், எல்லவோ எதவோ அவர் கையை வைக்கட்டும் அலா மத்தனி சௌரின், ஒரு சவுண்டா காளமாடு, காளமாட்டு முதுகின் மீது வைக்கட்டும், ஃபலஹு அவருக்கு உண்டு, யாருக்கு மூசாவுக்கு உண்டு, பிமா கத்தத், கத்தன்னா மூடுறது, பிமா கத்தத் எதுஹு அவருடைய கை எதை மூடியதோ அது அவருக்கு உண்டு. எந்த அளவுக்கு என்ன மாதிரி உண்டு என்றால், பிகுல்லி ஷாரத்தின் சனத்து, ஷாரத்தினா முடி, பிகுல்லி ஷாரத்தின் சனத்துன் ஒவ்வொரு முடிக்கு ஒரு வருஷம் என்று உண்டு, போய் சொல்லு அப்படின்னு நல்லா சொல்லி அனுப்புகிறான். அப்போ அப்புறம் கேட்குறாரு மூசா நபி, ஐ ரப்பு இறைவா சும்மா மாதா, அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்குறாரு. சரி முடிய அளவுக்கு தந்துட்டேன், அதுக்கப்புறம் கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, சும்மல் அல்லாஹ் சொல்கிறான் சும்மல் மௌத்து, அப்புறம் மௌத்து தான். அப்போ மூசா சொல்கிறாரு ஃபல் ஆன, அப்போ இப்போ நான் போயிடுறேன், இப்போ எடுத்துக்க, நிரந்தரமாக வாழ வைக்கிறாந்தா தான் இதை நீ தந்த அர்த்தம் இருக்குது. இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு என்ன நான் மூத்தா தான் போவேன்னு சொன்னால் எனக்கு என்னத்துக்கு இது அப்படின்னு அவர் சொன்னார்னு வருது. இதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். இந்த ஹதீஸில் வந்து பின்னாடி வேறு செய்திலாம் வருது. நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், இது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மூமின் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸா, ஏற்றுக்கிடலாமா? ஒரு நபிமார்கள் வந்து ஈமானுடைய விஷயத்தை தான் அறிவார்கள். ஈமானுடைய விஷயம் ஃபஸ்ட்டு என்ன, ஆமன்து பில்லாஹி இப்போ மலாய்க்கத்துக்கு, ரெண்டாவது மலக்குகளை நம்பணும். மலக்குமார்னா யார், அவங்களுடைய பவர் என்ன, அவங்கள வந்து அவங்களுடைய டியூட்டி என்ன, அவங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்குது, இதுகளையெல்லாம் நம்புறதுக்கு பேர் தான் மலக்குமார்களை நம்புறது. அப்போ இது ஒரு மூசா நபி, இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு தான் நபி அனுப்பப்பட்டார். அவருக்கு மலக்குன்னா என்னன்னு தெரியணும். சரியா? இப்போ வந்து உயிர் எடுக்க அவர் வந்திருக்கிறாரு, அவர் வந்தார்னா அவராக வந்தார், அவராக வர இயலுமா? அல்லாஹ் சொல்லாமல் அவராக வருவார்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்களா, நான் நம்புவேனா? நம்ப மாட்டோம். மூசா நபி நம்புகிறப்ப மூசா நபி என்ன செய்யணும், அல்லாஹ் மலக்குண்டாலே அல்லாஹ் சொல்லித்தான் வர்றாருங்கிறது தான் அர்த்தம். மலக்கு வந்துட்டாலே என்ன அர்த்தம், அவர் சொந்தமாக இவர் நலம் விசாரித்து போகிறதுக்காக வந்தார். அல்லாஹ் கொடுத்த வேலைக்காக வேண்டி அல்லாஹ் ஒருவரை அனுப்புகிறான். ஒரு நபிக்கு என்ன தெரியலை இந்த சம்பவத்தின் பிரகாரம், என்னையும் உயிர் வாங்க வருவியான்னு ஓங்கி அறைகிறார். இது யார் அறைகிறது, மலக்கு அறைகிறது, அல்லாஹ் அறைகிறது அர்த்தம். எப்படி அல்லாஹ் அனுப்பிச்சு, அல்லாஹ் அனுப்புனா டைம் முடிஞ்சிருச்சா, இதோ ரெடி அப்படில ஒரு மலக்கு சொல்லணும். ஒரு மலக்கு ஒரு நபி எப்படி சொல்லணும், இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னா நான் ரெடி ஆகிக்கிறேன் அப்படி சொல்லணும். இவர் என்ன செய்கிறாரு, மலக்கை வந்து கன்னத்தில் அரைஞ்சி அனுப்புகிறார். சரி, அவர் தான் என்ன செய்யணும், மலக்குக்கு மார்க்கத்துடைய கடமை என்ன, அல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புனான்னு சொன்னால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. இவர் அரைஞ்சாத திருப்பி அரைஞ்சிட்டு வரமாட்டாங்களா? இவர் வந்து மலக்குள் முகத்தை விட, மலக்குகளை விட மூசா நபி ரொம்ப வலிமையான ஒரு ஆளா? மலக்குமார்கள் ஊரையத்துக்கு தலையில் பரட்டிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியா உள்ள தன்மை உள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க, சக்தி உள்ளவங்க மலக்குமார்கள். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டால், ஹத்தா இதா ஜா அஹதக்குமுல் மௌத்து 6:61 சொல்கிறான், ஒருவனுக்கு மரணம் வரும் பொழுது தவஃபத்துஹு ருசுலுனா, நமது தூதர்கள் மலக்குமார்கள் அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள். ஒஹும் லா யுஃபர்ரித்தூன், அவர்கள் அந்த பணியில் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். ஃபர்ரத்தன குறை வைக்கிறது, லா யுஃபர்ரித்தூன் அவர்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். செஞ்சுட்டு செஞ்சுட்டு வந்துடுவார்கள். இங்கே குறை வச்சு விட்டார் ஒரு மலக்கு. அனுப்புனது அல்லாஹ் கட்டுப்படாமல் இவர்கிட்ட அடி வாங்கிட்டு திரும்பி போகிறார். அல்லாஹ் போய் உயிரை வாங்கிட்டு சொன்னால் இவர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்த அனுப்புனான்ல. உயிரை வாங்கிட்டு வந்தால் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியது தானே. அப்போ உயிரை வாங்குறதுக்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். என்னது உயிரை வாங்குறியான்னு ஓங்கி அடிக்கிறாரு. நீ அடித்தாலும் நான் வாங்கத்தான் செய்வேன்னு இருந்தால் தான் அவர் அல்லாஹ் கட்டுப்பட்டார்னு அர்த்தம். திரும்பி போனார்னு சொன்னால் அவர் அல்லாஹ் கட்டுப்படலை, மலக்கு அல்லாஹ் கட்டுப்படலை. சொன்ன வேலையை செஞ்சுட்டு வர்றதானே அவருடைய வேலை. மூசா நபி யார், அவரை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு வேலையா? யார் உயிரை வேண்டாலும் நல்லா எடுப்பான்.
அப்போ உயிரை எடுக்கிறதுக்கு அனுப்பிவிட்டாங்கன்னு சொன்னால் இந்த மலக்கும் வந்து அல்லாஹ் பற்றி விளங்காமல் ஒரு மனுஷருக்கு பயந்துருக்காருன்னு வருது. மூசா நபி என்ன பண்ணியிருக்கிறாரு, அல்லாஹ் அனுப்பின மலக்குன்னு அது தெரியாமல் இருக்குமா நபிக்கு? ஒரு மலக்கு வர்றாருன்னா அல்லாஹ் அனுப்பி தான் வர்றாருங்கிறது கூட தெரியாட்டி நபி அவங்க இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நபியுடைய வேலை. அப்போ நபி வந்து என்ன செய்கிறாருன்னா, என்னது என்கிட்ட உயிர் வாங்க வந்துருக்கேன்னு அடிக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எல்கேஜி விஷயம் கூட தெரியாமல் அவர் கேட்குறாரு. மாட்டு முதுகில் கையை வை, எத்தனை முடி இருக்குது அத்தனை வருஷம் அவனுக்கு தர்றேன், அதுக்கு பிறகு என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு பிறகு மௌத்து தான் அப்படின்னா இப்போ ரெடி. ஆனால் மௌத்து தாங்கிறது வந்து தெரியாத ஒரு நபி இருப்பார். அப்போ ஒரு ஆள் பிறந்துட்டாருன்னா கடைசி வரைக்கும் சாவுவாங்கங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கையா? இது அப்படி தான் மூசா நபி காலத்தில் முந்தி வந்தவங்க எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? எல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறாருல, மௌத்து தான். எல்லாம் குல்லு நப்ஸும் தாயக்கத்துல் மௌத்து தானே, எல்லா நப்ஸுகளும் மௌத்தை சுவைக்கக்கூடியது. அப்போ மௌத்து தாங்கிறத கூட தெரியாமல் என்ன செய்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் மௌத்து உண்டானா இல்லை, அப்போ நான் இப்போ வர்றேன்டாரான். அப்போ மௌத்துங்க வரும்னு நினைக்கல இவரப்போ. மௌத்தை பற்றி அறியாத ஒரு நபியா? மௌத்து வரும் ஒரு மனுஷன்டா மௌத்தை சந்திச்சு தான் ஆகணும் என்பதையும், அல்லாஹ் எப்போ விரும்புகிறானா லா யஸ்தக்திமூன சாத்தன் வலா யஸ்தகிரூன், அவர்களுக்குரிய நேரம் வரும்பொழுது ஒரு வினாடி முந்த மாட்டார்கள், ஒரு வினாடி பிந்த மாட்டார்கள். அப்போ இவருக்கு இவ்வளோ பேச்சுவார்த்தைக்கு பிந்தி போச்சா? இப்போ எடுக்க வந்த நேரம் என்ன, இவர் பஞ்சாயத்து பண்ணி நேரத்தை இழுத்து விட்டார. அப்போ ஒரு சாத்து கூட ஒரு வினாடி கூட முந்த மாட்டார்கள் பிந்த மாட்டார்கள் பிந்தி போச்சா? இப்போ இவ்வளோ நடந்திருக்க, இவ்வளோ காரியம் நடந்த பிறகுலாம் உயிரை எடுத்திருக்கார் அவர். அப்போ இந்த மௌத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னு ஒரு மூமின்னு சொல்லலாமா? மூமின்னு சொல்லக்கூடாது. இது சொன்னால் தான் செல்லுமா? முதல்ல நான் இப்போ சாக விரும்பவில்லை நீங்கள் சொன்னால் உடனே நல்லா கட்டுக்குருவானா? நமக்கு அதிகாரமற்ற ஒரு விஷயம். அப்போ அதிகாரமற்ற ஒரு விஷயத்தை கூட அவர் செஞ்சார்னு வருது. 6:61 அப்படி வருது. அதே மாதிரி மலக்குமார்கள் சொல்லும்போது லா எஸ்பி கூனஹுபில் கவுலி, அல்லாவை முந்த மாட்டார்கள், ஒஹும்பி அம்ரிஹி யாமலூன், அவனுடைய கட்டளைப்படி செயல்படுவார்கள்னு 21, 27 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒஹும்லா எஸ்தக்பிரோன், அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள். யஹாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், மேலே உள்ள இறைவனுக்கு பயப்படுவார்கள். எஃபோலூன மாயூமரோன், கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள். 16:50 அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதே மாதிரி வந்து லா யசூன் அல்லாஹ் மா அமரகும் எஃபோலூன மாயூமரோன், கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள், மீறமாட்டார்கள். கட்டளையிடப்பட்டது என்ன, உசுரை எடுத்துட்டு வான்னு சொல்லி மீறிட்டாரப்ப. கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள், எஃபோலூன மாயூமரோன், கட்டளையிடப்பட்டதான் செய்வார்கள்னு 66 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது வந்து அல்லாவுக்கு எதிராக நின்று அல்லாவுக்கு கட்டும் கோபம் வரும். யூனுஸ் நபி என்ன மாதிரி அல்லாஹ் செஞ்சான், அந்த வேலைக்கு மிஞ்சின வேலையை இவர் செஞ்சுருக்கார். இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் மூசா நபி செஞ்ச வேலை சாதாரண வேலை இல்லை, அல்லாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணுற வேலை, டிக்ளேர் பண்ணுற வேலை. என்ன உயிருக்கு அனுப்பி வச்சுருக்கேன் நீ? ஆனால் இவரே எடுக்க வந்த மாதிரி மலக்குள் மௌத்தவே எடுக்க வந்தார். அல்ல தானே எடுக்கிறான். அல்லாஹ் எடுக்கும்போது இவர் அறையிறதுன்னா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிற மாட்டேன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ இது யாருக்கு எதிராக உள்ள விஷயம்? அப்போ இதை ஒரு ஹதீஸை நம்ம ஏற்றுக்கிற முடியுமா? என்னங்க அல்லாவை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, மலக்கை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்குன்னு ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நம்ம தூக்கி நிப்பாட்டுறக்க முடியுமா? ஏதாவது நிப்பாட்டுறாங்க, என்னமோ அர்த்தம் கொடுப்பாங்க. சிரிப்பாக இருக்குது அந்த அர்த்தத்தெல்லாம் கேட்டீங்கன்னா. பச்சை பளிச்சுன்னு தெரியுது, எனக்கும் உனக்கும் தெரியாது, இதுக்கு மூசா நபிக்கு தெரியலை, அதான் கேள்வி. அப்போ வந்து அது போக அந்த மௌத்து உசுரை வாங்குறன்னு ஒரு சொல்லாமல் இருந்திருப்பாருன்னு அப்படி வியாக்கியானம் கொடுப்பாங்க. உசுரை வாங்க தான் வந்திருக்கிறதுனால தான் அந்த உரையாடலை காட்டுது. அந்த மலக்குள் மௌத்துங்கிற பேரும் அதுதான் காட்டுது, உயிரை கைப்பற்றுற மலக்குண்டு. அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், இது சரியில்லை. எதனால் சரியில்லைங்கிறோம்? இந்த வசனங்களுக்கு மாற்றமாக ஆகுதா இல்லையா? மலக்கை வந்து இது பளிச்சுன்னு பெரிய ஆராய்ச்சியெல்லாம் வேணாம். அல்லாவுடைய கட்டளை மூசா நபி மீறி இருக்கிறா இல்லையா? இதன் பிரகாரம் மலக்கு வந்து அடிச்சிருக்காரா இல்லையா? மலக்கு அடித்தா அல்லாஹ் அடித்தது ஆகுமா ஆகாதா? மலக்கு சுயமாக பேசுகிறவரா, அல்லாவுடைய உத்தரவுப்படி பேசுகிறவரா? இது இப்படி சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கட்டுக்கதை. இப்படிலாம் வந்து மூசா நபி நடக்க மாட்டார்கள், அல்லாவுடைய ரசூலும் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏதோ இஸ்ராயலியாத்து கதையில் இவனும் கட்டி வச்சுருப்பாங்க. இஸ்ரவேலர்கள் மூசா நபி சம்மந்தமாக வர்றதுனால அவங்க ஏதோ ஒரு இப்படி ஆள் எங்கள் ஆள் தெரியுமா, மலக்கு முதல்ல அடித்தாள் அப்படி காட்டுறதுக்காக வேண்டி அவங்க பில்டப் பண்ணி பேசியிருந்துருப்பாங்க. அதை ஒருத்தர் கேள்விப்பட்டு ரசூல்லா பேரில் இப்போ பூத்தி விட்டார். அப்படி தான் இது புகாரில் வரட்டும், இதில் தான் வரட்டும், அப்படி தான் இது வந்திருக்க முடியுமே தவிர இஸ்லாத்தினுடைய பேசிக்கே தகர்த்து சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ஹதீஸ்ன்னு எழுதி வச்சா எப்படி நம்புறது? அப்போ இதான் ஹதீஸ். உசூல் ஹதீஸில் வந்து குரானுக்கு இப்படி சிந்திக்கணும். குரானுக்கு மாற்றம்ங்கிற டாபிக் வருதுன்னா
அதை அறவே ஏற்றுக்கிறக்கூடாது. அப்படின்னா நீ குரானை மறுத்துட்டீங்க, இவ்வளோ மறுத்துட்டீங்க. இதை எதையும் நம்புறோன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நம்பிக்கை பலவீனமாக இருக்கணும், பொய்யாக தான் இருக்கும். அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தை நீங்கள் பொய்யாயிருவீங்க, பலவீனமாகிடுவீங்க. ரெண்டையெல்லாம் நம்ப முடியாது. எனக்குதா இதை இந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்குறோம், அதையும் ஏற்றுக்குறோம்டா. எப்படி ரெண்டையும் நீ ஏற்றுக்குருவேன்? மலக்கு அடித்தார் என்பதையும் ஏற்றுக்குறோம், அடிக்கலைன்னு ஏற்றுக்குறோம், ரெண்டும் முடியுமாண்ணா? அடித்தது தானே. அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினார் என்பதையும் ஏற்றுக்குருவாங்களாம், மீறலை என்று ஏற்றுக்குருவாங்களாம். இது என்ன, இது இப்படி எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அதனால் இதெல்லாம் உதாரணத்துக்கு சில ஹதீஸுகளை சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக வேண்டி. மேலும் அது மாதிரி சில உதாரணங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், என்னென்ன மாதிரி ஹதீஸுகளை என்னென்ன காரணம் சொல்லி நம்ம மறுத்து இருக்கிறோம், எதனால் மறுத்தோம், மனமுரண்டாக மறுக்கிறோமா, அல்லது மலக்களுடைய கண்ணியம் முதல்ல அல்லாஹ்வுடைய கண்ணியம் ஃபஸ்ட்டு. ஒரு மூமினுக்கு எது ஃபஸ்ட்டு இருக்கணே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குலைக்கிற விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் நெருப்பாக இருக்கணும். அடுத்து மலக்கு, அப்புறம் தான் வேதம், அப்புறம் தான் நபிமார்கள் வர்றாங்க. ஆமன்து பில்லாஹி மலாய்கத்தி குத்துபி ஒரு ருசுலிஹி, நபிமார்கள் 4வது தான் வர்றாங்க. 2வது மலக்குகளை என்ன செய்யணும், அவங்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அல்லாஹ்வுடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்கிறவங்க, அது அவங்களுடைய கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி வரக்கூடியது, அவங்கள பலவீனப்படுத்துகிற மாதிரி வர்றது, அவங்கள கையாளாகாத ஆளுக்க மாதிரி, அவங்க அல்லாஹ்வை கட்டுப்படாத மாதிரி, அவங்க செயலற்றவர்கள் மாதிரி, அல்லாஹ்வுடைய ஆட்சியை ஒன்றும் இல்லாமல் போயிருமே. இந்த மாதிரி அடித்தவனை திருப்பி போடுற மலக்க வச்சுருந்தா இப்படி உலகத்தை நிர்வாகம் பண்ண முடியும்? எவன் என்ன பண்ணாலும் நீ பாட்டு வேலையை பார்த்துட்டு வாண்டா தான் நிர்வாகம் பண்ண முடியும். அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இது அப்பட்டமான கட்டுக்கதை என்பது உறுதியாக தெரிகிறது. இது எத்தனை நூலில் இடம்பெற்றிருந்தாலும் சரி, எந்த அறிவிப்பாளர் கொண்டு இடம்பெற்றிருந்தாலும் சரி, இதை நம்ம நம்பக்கூடாது. இது மாதிரி உள்ள சில ஹதீஸில் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.